ரேசிங்கும் ப்ரீடிங்கும் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம பேர் பண்ணுறது. நம்மளுடைய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னாக்கா, இந்த கேஜிலையும் வந்து நான் இந்த மாதிரி தனியாக ஒரு தட்டு மாதிரி செஞ்சு போட்டிருக்கேன். நல்லா வெயிட் 1.5 அடி ஹைட் வச்சுருக்கேன், 2.5 அடி லென்த் வச்சுருக்கேன். அதில் இந்த மாதிரி தட்டுலாம் செஞ்சு நல்லா பக்கா பண்ணியிருக்கேன். தண்ணியை ஊற்றிட்டு மறுபடியும் லாக் பண்ணிவிட்டு அப்படியே தலையில் கவுத்து மாட்டினாக்கா 1 வீக்கான சிக்ஸ். இது நல்ல ஒரு ஆப்பிள் ஷேப்பில் இருக்கும். இது பேர் வந்து ஆப்பிள் ஷேப்னு சொல்லுவாங்க. உடைய ஐசைன் பார்த்தீங்கன்னாக்கா ரேசிங் வித் ப்ரீடிங். ஃபஸ்ட்டு ஏறி பறந்த உடனே சூரியனை கெஸ் பண்ணி, பூமியுடைய புவியீர்ப்பு சக்தியை கெஸ் பண்ணி, அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் அது ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கப்புறம் தான் அது பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தது வந்து அது மேல் ஃபீமேல் ஃப்ளையிங் பேர்ட்ஸ், அவ்வளோதான். அதுலேயே ஸ்டாக் பேர்டும் இருக்குது. இதிலிருந்து நம்ம தேர்ந்தெடுத்து இப்போ மேலில் வந்து ரேசிங் கேரக்டரு வித் ப்ரீடிங் கேரக்டரு தனித்தனியாக இருக்கிறத நம்ம எடுத்து ரேசிங்கும் ப்ரீடிங்கும் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம பேர் பண்ணுறது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ இதில் வந்து நாங்கள் பேர் பண்ணி இருக்கிற என்னுடைய ப்ரீடிங் கேஜ் இது. என்னுடைய ப்ரீடிங் கேஜ் இது. இந்த ப்ரீடிங் கேஜில் பார்த்தீங்கன்னாக்கா நார்மலாக எல்லோரும் வைக்கிற மாதிரி தான் இருக்குது. ப்ளஸ் என்னுடைய இதுவும் பார்த்திங்கன்னா, இதோடைய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1.5 அடி இருக்கும், 1.5 அடி அகலம் இருக்கும். நீட்டு பார்த்தீங்கன்னாக்கா 2.5 வரைக்கும் இருக்கலாம். ஹைட்டு பார்த்திங்கன்னா 1.5 அடி. மேக்ஸிமம் ஒரு 2 புறாவுக்கு தாராளமாக இருக்குது. 2 சிக்ஸு பொறிச்சா கூட அது உள்ளே வந்து தாராளமாக இருக்கும். 2 சிக்ஸுக்கு அது கண்டிப்பாக அது பொருத்தமானது. 2 சிக்ஸ் அது பொறிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து அதை அங்கே போட்டுருவோம். அந்த இடத்துல அவங்க அந்த கேஜி பழகிடுவாங்க. அவங்க வெளியே போகிறது வர்றது அந்த பேர்ட்ஸோடு சேர்ந்து அவங்களுக்கு கரெக்டாக அது மேட்ச் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து இவங்க மறுபடியும் அந்த சிக்ஸு கொஞ்சம் ஃபெதர் கண்டிஷன் முடிகிற ஸ்டேஜ்லேயும் இவங்க அடுத்த முட்டை வச்சுடுவாங்க, அடுத்த செட்டு. அது மாதிரி நம்ம 2 செட்டு தான் இறக்கணும். அதிகமாக இருக்குன்னா புறா வீக் ஆகிடும். அதுக்கு வர சிக்ஸும் வந்து வீக்காக தான் இருக்கும். அதுக்கு வந்து நாங்கள் டம்மி எக்கு முட்டை அதை நாங்கள் வாங்கி அதை வச்சுடுவோம். டம்மி எக்கு நம்ம வச்சுட்டோம் அப்படின்னாக்கா அது கொஞ்சம் 1 மந்த் அது கொஞ்சம் கேப் கிடைக்கும். அந்த முட்டை பொறிக்க வரைக்கும் அதை வெயிட் பண்ணோம். பொறிக்காதனால அந்த முட்டை நம்ம அந்த டைமிங்கில் அதுவே ஒதுக்கிடும். இல்லைனா நம்ம எடுத்துடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இதில் இந்த கேஜில் பார்த்திங்கன்னா மெயின் நம்மளுடைய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னாக்கா, இந்த கேஜிலையும் வந்து நான் இந்த மாதிரி தனியாக ஒரு தட்டு மாதிரி செஞ்சு போட்டிருக்கேன், நல்லா வெயிட் தாங்குற மாதிரி. இது எதுக்காகனாக்கா, அந்த எச்சமும் அந்த நம்மளுடைய சிக்ஸு போகிற எச்சம் வந்து அதிகமாக இருக்கும். நம்ம நார்மல் பேர்ட்ஸு போகிற எச்சத்தோட ப்ரீடிங்கில் இருக்கிற எச்சம் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த எச்சம் அதிகமாக இருக்கிறதால இது மேலே அது எதுவும் இருக்காது. இது கீழே நம்ம எடுத்துகிட்டு தனியாக எடுத்துகிட்டு நம்ம இந்த பேப்பரை மட்டும் மடித்து தூக்கி போட்டாக்கா அடுத்தது நம்ம மறுபடியும் ஒரு இது செட் ஆகிடும். இப்போ இது பார்த்திங்கனாக்கா நார்மல் இப்போ மிடில் டிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு பேர்ட்ஸ் வேணும் அப்படின்னாக்கா, இப்போ இது வந்து லாங் டிஸ்டன்ஸ் மேலு. இந்த மேல் பார்த்திங்கனாக்கா லாங் டிஸ்டன்ஸு நல்ல ஒரு ஆப்பிள் ஷேப்பில் இருக்கும். இது பேர் வந்து ஆப்பிள் ஷேப்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருக்கணும். இதோடைய ஐசைன் பார்த்திங்கனாக்கா ப்ரீடிங் ஐசைன். இது இப்படி இருக்கிறது வந்து ப்ரீடிங் ஐசைன். இந்த ப்ரீடிங் ஐசைனுக்கு இந்த மேல் வந்து லாங் டிஸ்டன்ஸ் மேல். இதுக்கு வந்து நம்ம ஷார்ட் டிஸ்டன்ஸ். இந்த ஃபீமேல் வந்து பார்த்திங்கனாக்கா ஷார்ட்டு. அந்த புறாவுக்கும் இந்த புறாவுக்கும் நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். மேல் வந்து லாங் டிஸ்டன்ஸு, இது வந்து ஃபீமேல் வந்து ஷார்ட் டிஸ்டன்ஸு. ஸோ இந்த ஷார்ட் டிஸ்டன்ஸுடைய ஐசைன் பார்த்தீங்கன்னாக்கா ரேசிங் வித் ப்ரீடிங்கு ரெண்டும் கலந்தது. ஸோ இப்போ இந்த ஷார்ட்டுக்கும் நம்ம லாங்குக்கும் போட்டாங்கனாக்கா நம்ம மிடில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம மிடிலுக்கு ஒரு குறிப்பிட்டாலும் நம்ம சிக்ஸை இறக்கி வைக்கணும், லாங்குக்கும் வைக்கணும். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரீம் லாங்குன்னு இருக்குது. எக்ஸ்ட்ரீம் லாங்னால் இன்னும் லாங்காக போகிற பேர்ட்ஸு. நம்ம ரேஸ் டைமில் எல்லா விதமான நம்மளை பறக்கிறதுக்கும் புறா வச்சுருந்தாக்கா பெஸ்ட்டு. நம்ம ஒவ்வொரு ரேஸுக்கு நம்ம விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ப்ரீடிங் கேஜி வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு நார்மலாகவே இருக்கிற கேஜி மாதிரி தான். நான் அதோடைய சைஸ் வந்து 1.5 அடி ஹைட் வச்சுருக்கேன், 2.5 அடி லென்த் வச்சுருக்கேன். அதில் இந்த மாதிரி தட்டெலாம் செஞ்சு நல்லா பக்கா பண்ணியிருக்கேன். நார்மலாக வந்து எப்போவுமே ப்ரீடிங் கேஜில் கிரிட்டு அதுங்களுக்கு இருக்கணும். கிரிட்டுன்றது வந்து அதுக்கு தேவையான சுண்ணாம்பு சத்து நிறைந்த அந்த கால்சியம் பொருள், அந்த சிப்பி ஓடு, எக்கு ஓடு,
அதுக்கப்புறம் இந்த பழைய காலத்து 20 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின அந்த இடிஞ்சு போன பில்டிங் அந்த கல் வந்து இதில் தூள் பண்ணி நாங்கள் போட்டிருப்போம். ஏன்னா அப்போ வந்து சுண்ணாம்பு கல் தான் கட்டிகிட்டு இருந்தாங்க அந்த காலத்தில். ஸோ அந்த சுண்ணாம்பு சத்துக்காக அது தேவையானப்போ அது உடம்புல எப்போ கால்சியம் கம்மியாக இருக்கோ அப்போ அந்த டைமில் வந்து அதை எடுத்துரும். இப்போ நம்ம பேர் பண்ணி 5 நாளுக்குள்ளே முட்டை வைக்கலை அப்படின்னாக்கா அது கால்சியம் சத்து கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். அந்த டைமில் நீங்கள் கால்சியம் சத்து கொடுத்தீங்கன்னா தான் கரெக்டாக அது வந்து எக்கு வைக்கும். ஒரு சிலர் முட்டை வந்து ஸ்ட்ராங்காக இருக்காது, தோல் முட்டை வைக்கும். அப்படிப்பட்ட பேர்ட்ஸுக்கும் வந்து கால்சியம் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். மேக்ஸிமம் கால்சியம் சத்து அதிகமாக இருக்கிறது பெஸ்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா 2 டப்பா தான் சிம்பிளாக. நம்ம ஒன்றுத்தில் வந்து ஃபுட்டு போட்டிருக்கோம், ஒன்றுத்தில் கிரிட்டு போட்டிருக்கோம். இந்த மாதிரி ஒவ்வொரு டப்பாவுக்கும் ஹோல்ஸ் போட்டிருக்கோம். இந்த கம்பியில் வந்து டோரில் வந்து சின்ன ஹோல்ஸ் போட்டு இந்த வேட்டர் கேன் வந்து கிளிப் டைப் தான் வச்சுருக்கோம். நம்ம எடுத்துகிட்டு இந்த மூடியை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டீங்கனாக்கா உங்களுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு இப்படி மாட்டிட்டிங்கனாக்கா நீங்கள் ட்ராப்ஸில் ஒரு சிரிஞ்சில் எடுத்து இந்த இடத்துல நீங்கள் மெடிசன்ஸ் எந்த மெடிசன் கலந்தினாக்கா அது சிக்ஸுக்கு ஊட்டும் போதும் அந்த மெடிசன் போய் சேரும், அதுவும் நல்லா சாப்பிடும். நார்மலாக நம்மளுக்கு வேணாம் அப்படின்னா தண்ணி மாற்றணும் அப்படின்னாக்கா இவ்வளோ தான் சிம்பிள். இப்படி எடுத்துகிட்டு நீங்கள் வந்து சிம்பிளாக தண்ணி மாற்றிட்டு தண்ணியை ஊற்றிட்டு மறுபடியும் லாக் பண்ணிவிட்டு அப்படியே தலையில் கவுத்து மாட்டினாக்கா அது காலியாக இருக்கும். இது வந்து ஒரு 2 டேஸ்க்குள்ளே இருக்கும். மேக்ஸிமம் நீங்கள் இந்த டப்பாவில் வந்து மருந்து கலக்கூடாது. எந்த மெடிசன் கலந்தாலும் ஒரு 8 மணி நேரத்துக்கு மேலே அது வந்து ஃபுட் பாய்சன் ஆகிடும். ஸோ அதனாலேயே புறாங்க வந்து வீக் ஆகும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணாமல் இந்த மாதிரி சின்ன டப்பாவில் கலந்தாக்கா நீங்கள் அது குடிக்க இந்த இப்படி இறங்கும் போது கொஞ்சம் புஷ் ஆகும். அந்த ப்ரெஷரில் வந்து அந்த இது வந்து ஃபுல்லாக காலி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம அது நார்மலாகவே தண்ணி இருக்கிற மாதிரி தான் இருக்கணும். இது பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம பேர் மேல் ஃபீமேல் எடுத்துகிட்டு வந்து நம்ம பேர் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, ஏன்னா நம்ம ரேஸு விடுறவங்க அப்படி தான் பண்ணுவாங்க. நார்மல் புறா வளர்க்குறவங்க வந்து மொத்தமாக அப்படியே விட்ருவாங்க, அதுவே பேர் ஆகிடும். அதுக்கு தேவையான ஜோடியை தேர்ந்தெடுத்துக்குவோம். மற்ற பறவைகளோட மற்ற பறவைகளோட நம்ம புறாவை கம்பேர் பண்ணாக்கா புறா வந்து ஒரு பரிசுத்தமானதுன்னு சொல்லலாம் எனக்கு தெரிஞ்சு. அது எப்படின்னாக்கா ஒரு ஃபீமேல் அதை தேர்ந்தெடுக்குது அப்படின்னாக்கா அந்த மேல் வந்து குமாலிக்கும். அது குமாலிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஃபீமேலே அது அக்செப்ட் பண்ணிச்சு அப்படின்னாக்கா அது வந்து ஒரு 3 டைம்ஸ் வந்து தீனி மாற்றிக்கும். அது தீனி எடுத்துகிட்டு போயிட்டு ஆண் வந்து பெண்ணுக்கு ஊட்டும். அது ஊட்டினதுக்கப்புறம் தான் இது கீழே உட்காரும். அதுக்கப்புறம் இது மெரிக்க ஆரம்பித்து ஒரு 5 டேஸுக்குள்ளே அது பேர் ஆகிடுச்சுனாக்கா அது எக்கு வச்சிடும். எந்த பீஜனாக இருந்தாலும் 2 முட்டை தான் வைக்கும் ஃபஸ்ட்டு. அந்த 2 முட்டை வச்சதுக்கப்புறம் கரெக்டாக 18லேருந்து 19 நாளுக்குள்ளே அந்த எக்கு பொரிச்சிச்சுனாக்கா அந்த சிக்ஸுக்கு ஒரு 3 டேஸு இல்லை 4 டேஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த 18 நாள் வரைக்கும் அது சேர்த்து வச்ச கொழுப்பு, அந்த தன்னுடைய கொழுப்பை கரைச்சி தான் அது வந்து குட்டிக்கு வந்து ஊட்டும். ஏன்னா அது வேறு எதையும் அது கொடுத்தாலும் அது வந்து புறாக்கு அந்த ஒரு தன்மை இருக்குது. தன் சாப்பிட்ற பொருள் வந்து கொழுப்பை தனியாக பிரித்து எடுக்கக்கூடிய தன்மை புறாக்கிட்ட இருக்குது. அந்த புறா பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு 3 டேஸ் ஆன ஒரு சிக்ஸு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கொழுப்பு அடிச்சிருக்கும். இது வந்து மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 வீக் ஆகிடுச்சு. 1 வீக் ஆன சிக்ஸ் இது. ஒன் வீக் ஆன சிக்ஸுக்கு வந்து அது தீனி அடிக்கும். இது பார்த்தீங்கன்னாக்கா தீனி பை ஃப்ரண்ட்டில் இருக்குது. தீனி வந்து நம்ம என்ன தீனி அதுக்கு வைக்கிறோமோ அதுதான் அது தாயம் தாக்கப்போன்னு எடுத்துகிட்டு போய் ஊட்டும். கரெக்டாக மாற்றி ஊட்டுவாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிடும். அந்த 3 டேஸ் வரைக்கும் அது கொழுப்பு அடிக்கிறதுனால அது உடனே அது பாடி வந்து க்ரோத் ஆகும். அந்த சிக்ஸ் வந்து உடனே வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 40 டேஸுக்குள்ளே ஒரு 35 இல்லை 40 டேஸுக்குள்ளே அது ரெக்கை நல்லா பறக்கிற அளவுக்கு ஓரளவுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நாங்கள் இந்த கூண்டுலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம இப்போ பார்த்தோம் இல்லைங்களா, அந்த கூண்டில் போயிட்டு மேலில் விட்டுருவோம், ஃபீமேலில் விட்டுருவோம். நார்மலாக அது ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் அது எதில் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. அது கும்மாளிக்கிற வயசு வரைக்கும் ஒரு 8 மந்த்துக்கு மேலே தான் அது ரெடி ஆகும் பேருக்கு. அது வரைக்கும் அங்கேயே விட்டுருவோம். அது மற்ற புறாங்க போகிறதும் வரதும் பார்த்துட்டு இவங்களே தானாக மேலே ஏறுவாங்க, பறப்பாங்க. அது ஒரு 3 டேஸ் மட்டும் நம்ம உஷாராக பார்க்கணும். அது மேலே பறக்குது அப்படின்னாக்கா புறாங்களோட அது எங்கேயுமா உட்கார தெரியாமல் திடீர்னு லேண்டிங் ஆக தெரியாது. சில பேர்ட்ஸுக்கு பறக்கும்போது அது எங்கன்னா அக்கம் பக்கத்தில் எங்கன்னா உட்காந்துச்சாக்கா நம்மளுக்கு பிரச்சனை, நிறைய புறா மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த பேர்ட்ஸ் ஒரு 2 டைம் ஏறிட்டு புறாங்களோட இறங்கிச்சுனாக்கா நம்ம கவலையே கிடையாது. எந்த பேர்ட்ஸ் வந்தாலும் நம்ம வீட்டில் பொறிச்சு அந்த 45 டேஸுக்கு மேலே அது பறந்து ஒரு 60 டேஸ் வரும்போது அது ஒரு மேலே வட்டம் போடும்.
6 மாதம் தொடர்ந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம வீட்டாண்ட ஒரு புறா பறக்குது அப்படின்னாக்கா 6 மந்த்துக்கு அப்புறம் நீங்கள் குறைஞ்சது ஒரு 10-15 கிலோமீட்டர் நீங்கள் எடுத்து போய் விட்டாலும் கண்டிப்பாக அது வரும். ஃபஸ்ட்டு டாஸ்க்கு அப்படின்னு போடும்போது நீங்கள் இங்கேருந்து புறாவை கொண்டு போய் 2 கிலோமீட்டர் கொண்டு போய் விடுங்க. அதுக்கப்புறம் வந்து அதிகபட்சமாக 5 கிலோமீட்ரு, அதுக்கப்புறம் 10 கிலோமீட்டராக நீங்கள் கொண்டு போய் வருது உங்களுக்கு பெஸ்ட்டு. ஒரு சிலர் எடுத்த உடனே ஒரு 10 கிலோமீட்டர் எடுத்து போய் விட்டுருவாங்க, புறா வராமல் போயிடும். சப்போஸ் அதுலேயும் நல்ல லைனேஜ் நல்ல புத்தியில் உள்ள புறா, ஆனால் கும்பலோட கும்பலாக ஒரு பெரிய புறா ஒரு ரூட்டு பிடிக்கிறதுக்காக ஒரு பெரிய புறாவை கூட வருவாங்க. அந்த புறாவோட சேர்ந்து வந்துடும். நம்ம எங்கே எடுத்து போய் விட்டாலும் ஃபஸ்ட்டு ஏறி அந்த புறா வந்து ரவுண்ட் அடிக்கும். ரவுண்ட் அடிச்சுட்டு புறாங்க எப்படி கரெக்டாக ஹோம்ஒர்க் மட்டும் நம்ம வீடை தேடி வருது அப்படின்னாக்கா அதுக்கு வந்து ஒரு மேக்னெட்டிக் பவர் இருக்குது. இப்போ நம்ம அந்த உலக உருண்டை மாதிரி அந்த இது இருக்கும் சின்னதாக ஒரு கருவி, அதில் பார்த்து நீங்கள் எந்த பக்கம் திரும்பினாலும் திசை ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத்துன்னு காமிக்கும். அது மாதிரி வந்து கடலுடைய படைப்பில் புறாவுடைய தலைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேக்னெட்டிக் பவர் இருக்குது. அது ஃபஸ்ட்டு பிறந்த இடத்துல ஏறி அந்த 6 மந்த் வட்டம் அடிக்குது பார்த்தீங்களா, அந்த வட்டத்தில் வந்து கரெக்டாக அது வந்து இது நம்ம பிறந்த இடம்ன்றது அதோடைய மேக்னெட்டிக் பவரில் ஃபிட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை கிலோமீட்டர் எங்கேருந்து விட்டாலும் அது ஃபஸ்ட்டு ஏறி பறக்கும். பறந்த உடனே சூரியனை கெஸ் பண்ணி பூமியுடைய புவி ஈர்ப்பு சக்தியை கெஸ் பண்ணி அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் அது ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கப்புறம் தான் அதுக்கு ஐசன் வியூவுக்கு அதுக்கு தேவை. அதுலேயே 2 விதமான ஐசன் இருக்குது, சிறுவெளி பெருவெளின்னு இருக்குது. சிறுவெளினா தூரமாக இருந்து ஜூமிங் பண்ணும், கருப்பு புள்ளி மட்டும் ரொம்ப சின்னதாக இருக்கும். கருப்பு புள்ளி பெருசாக இருக்கிற புறா வந்து ஜூமிங் கொஞ்சம் கம்மியாக பண்ணும். அது மாதிரி ஐசைன் இருக்கணும், பாடி க்ரோத் இருக்கணும், ப்ளஸ் அது இல்லாமல் ஸ்பீடிங் கேரக்டர் இருக்கணும். அதுக்கப்புறம் இதெல்லாம் சேர்ந்து இருந்தால் தான் புறாவுடைய மேக்னெட்டிக் பவரில் கரெக்டாக நம்ம வீடு தேடி வர்றது. இதை தான் நம்ம வந்து கிளப்பில் வந்து ரேஸுக்கு பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இப்போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த எஸ்கே லாஃப்ட் திருவேற்காடு நம்ம இதில் இருந்து பார்த்தது வந்து பறக்கிற புறாவை பற்றியும் பேசணும், ப்ரீடிங் செட்டப் பற்றியும் பேசியிருக்கேன். இது என்னுடைய மைண்ட் செட்டுக்கு ஏற்ற நல்ல ஒரு என்னுடைய மைண்ட்ஸுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நல்லா எந்த பிரச்சனையும் இல்லை இது வரைக்கும். இதுடைய டவுட்டு இந்த கேஜஸ் ரெடி பண்ணுறதுக்குள்ள டவுட்ஸ் எதனா கூட என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். ப்ளஸ் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு பேர்ட்ஸ் வேணும் அப்படின்னாக்கா நாங்கள் இதில் உங்களுக்கு இப்போ சில பேர் வந்து புக்கிங் பண்ணியிருக்காங்க, வருவாங்க, மேலு ஃபீமேலை பார்ப்பாங்க. ஓகே இது நல்லா லைனேஜ், இது 500 கிலோமீட்டர் பறந்துருக்க புறா, ஃபீமேல் வந்து ஒரு 5 கிலோமீட்டர் லேட் ரிட்டன், சரி ஓகே இது எனக்கு பேர் பண்ணி கொடுங்க சொன்னே. அதோடைய சிக்ஸை வந்து நாங்கள் பொறிச்ச உடனே அவங்க ரிங்கு இருந்தால் அவங்க ரிங்கு நாங்கள் போட்டு கொடுப்போம், இல்லைனா என்னுடைய ரிங்கு நேம் ரிங்கு மட்டும் நான் போட்டு கொடுப்பேன். கிளப் ரிங் வந்து அது அலோடு இல்லை. கிளப் ரிங் வந்து உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் கொடுங்க, நாங்கள் போட்டு தரோம். அதுக்கேற்ற ஒவ்வொரு பேர்ட்ஸுக்கு ஏற்ற ப்ரைஸ் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது மாதிரி கொடுக்கலாம். பீஜனுக்கு எந்த ஒரு பிரச்சனை எது வந்தாலும், இந்த மாதிரி சிக்கு வந்தாலும் எது வந்தாலும் எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன். நிறைய பேர் இன்றைக்கி பீஜனில் பெரிய விஷயம் என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த நம்ம வளர்க்குற ஜீவராசியை நம்ம நேசிக்கிறோம். நம்ம ஜீவராசி மட்டும் இல்லாமல் எல்லா ஜீவராசிக்கும் நம்ம உதவணுன்றது இன்றைக்கி யாருக்கிட்டையும் இல்லை. நான் நிறைய பேர்கிட்ட கேட்டு எனக்கே மெடிசன் யாரும் சொல்லலை, ஐடென்டிஃபை பண்ணுறது தான். டாக்டர்ஸ் கிட்ட நம்ம எடுத்துகிட்டு போகும்போது அவங்க இதை பார்த்து சொல்கிறாங்க இப்படி பண்ணுங்கன்னு. ஸோ அதுலேருந்து நான் பண்ணுறேன். இந்த பீஜன் வந்து எந்த டவுட் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க, கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச மருந்து நான் சொல்கிறேன், கண்டிப்பாக நல்லா க்யூர் ஆகுது. நன்றி.